ஆசீர்வதித்தாங்க. எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் என் மாற்றி தேர்வில் நான் விசுவாசிக்கிறேன். வேறு உணவு நடத்துங்க, காரியங்களை வைக்க செய்ய கூட நடத்துக. எதிர்பார்த்து வந்திருந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க. எதிர்பார்த்து சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசி. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் சத்திய ஆவியாகி தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை கொடுத்து சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவர் வரும்போது, சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் என்ன பண்ணப்பாரு? சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பார். இது யார் சொல்றாரு? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? தங்கள் சீஷர்களுக்கு என்ன பண்றாரு? சொல்லுகிறார். தான் யார் என்பதை இங்கே என்ன பண்றாரு? சொல்லுகிறார். அவர் சாதாரண மனுஷன் இல்லை என்பதை இங்கே என்ன பண்ண திட்டவனமா நம்ம வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய பங்கு என்ன என்பதை இங்கே நமக்கு தெரியப்படுத்துகிறார். இப்போ சத்திய ஆவியாகிய அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். யார் அனுப்ப போகிறாரு? நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும். யார் அனுப்ப போறார்? இயேசு கிறிஸ்து இங்க என்ன பண்ணாரு? நமக்கு அனுப்ப போகிறார். பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணாரு? அனுப்ப போகிறார் என்று அங்கே சொல்லியிருக்கிறார். அனுப்பினாரா இல்லையா? அனுப்பினாரா இல்லையாமா? பெந்தெகோஸ்தே நாளிலே நமக்காக அங்க என்ன பண்ணாரு? அனுப்புனா பரிசுத்தாவின் அதுக்கப்புறம் போனாரா? நம்ம விட்டு என்ன பண்ணல? போகவே இல்லை. நம்ம கூட இப்பவும் இருக்கிறாரு. நம்ம உள்ளால இருக்கிறாரு. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ, நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ எல்லாச்சும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு. நமக்கு என்னென்ன வேணுமோ அதை என்ன பண்றாரு? தருகிறவரா இருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு கவுன்சிலரா இருக்கிறார். நம்ம பேசி கொண்டு இருக்கிறார். நம்ம இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். எல்லாவற்றிலும் நமக்கு என்ன வேணுமோ அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிக்கிறவராகவும் அவர் என்ன பண்ணுகிறாரு? இருக்கிறார். அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நிறைய காரியத்துல எப்பொழுதும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை நினைப்பனார் வாக்கு பண்ணி இருக்கிறார். அதை மாறவே இல்லை. இந்த வாக்கு தத்தத்தை, அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு மனுஷன்கிட்ட அவர் மாற்றவே எடுத்து போடவே இல்லை. உலகம் முடிவு வரையும் நான் சதா காலம் உங்களோட கூட என்ன பண்ணுவேன்? இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நம்மோடு என்ன பண்ணாரு? இருந்து கொண்டுதான் இருக்கிறார். யார் மூலமா? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மோடு என்ன பண்ணாரு? கூட இருந்து கொண்டு இருக்கிறார். முந்தி அவர் டைரக்டா டீல் பண்ணாரு. இப்போ அவர் என்ன பண்ண? பிதாவின் வலது பாசத்தில் இருக்கிறனால பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம என்ன பண்ண? நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் வந்து நமக்கு நம்ம ஒரு காரியங்கள், நம்ம மனுஷிகமான காரியங்கள்ல நமக்கு சில கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன். யாராவது எனக்கு நான் சொன்னா கூட நம்ப மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்தாதான் நம்புவேன், தொட்டாதான் நம்புவேன். நம்ம தோமா மாதிரி விரலை விட்டு ஆட்டினாதான் நான் நம்புவேன். யார் விரல் எது விட்டு? தோமா என்ன பண்ணா? ஆண்டோட யார இடுப்புல விரலை விட்டு ஆட்டணுமா விழாவில். அப்பதான் நான் என்ன பண்ணுவேன்? நம்புவேன். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்கணும். வார்த்தை கேட்டு நம்புகிறவர்கள் கம்மியானதா இருக்கிறாங்க. வார்த்தை கேட்டு நம்புகிறவங்க என்ன பண்ணாங்க? கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து
இங்கே சொல்லப்பட்டிருக்கு வேத வாக்கியம், நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம், நம்ம என்ன பண்ண பாக்கியவான்களா இருக்கிறோம். கரெக்டா இல்லையா? காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் நீங்க யாரு? பாக்கியவான்களா இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறதுனால அவங்கள நம்ம எந்த விதத்திலையும் விசுவாசத்தை நீங்கள் என்ன விட கூடாது. உங்களுக்குள்ளால இருக்கிற விசுவாசம் பெரியதா இருக்கிறதே ஒழிய அது உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் நீங்கள் அழித்து போட கூடாது. ஒரு சின்ன விஷயத்துல கூட பிரச்சனை ஏதாவது வரும்போது சந்தேகப்படக்கூடாது. பிரச்சனை வரும்போது நம்ம சந்தேகப்பட கூடாது. போராட்டம் வரும்போது சந்தேகப்பட கூடாது. உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் அவர், உங்களை பலப்படுத்துகிறவர் அவர். இல்லையா? எல்லாவற்றிலும் ஏன்னா நம்ம தயார்படுத்தி நம்ம தயார்படுத்திக்கலாம். பிரச்சனை வர்றதுக்கு முன்பாகவே நம்மளை தயார்படுத்திக் கொள்ளுகிறது நல்லது. ஆங்கிலத்தில் equip yourself. பிசாசானவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவனுடைய அக்னி ஆயஸ்தங்களை என்ன பண்ணணும்? தரித்து கொள்ளவராக இருக்க வேண்டும். பாதுகாப்பை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது என்னது? நீதி எனும் மாக்கவசம், ரட்சணியம் எனும் கேடகம், சுவிசேஷம் எனும் பாதரட்சை, சத்தியமாகிய வேதவசனம். இல்லையா? வேதவசனம் என்று சொல்லும்போது பட்டயம், கச்சை. அறையை என்ன பண்ணுமா? கட்டிக்கொள்ள வேண்டும். சத்தியம் வேணும், கச்சை அறையை கட்டிக் கொள்ள வேண்டும். நீதியின் மார்க்கத்தை பண்ணுமா? தெரிந்து கொள்ள வேண்டும். வேற என்ன? தலைசீராவா? என்ன தலைசீரா? எது தலைசீராவா? நான் இது பண்ணல, எனக்கு தோணுச்சு நான் சொல்ல. ஏன்னா நிறைய இடத்துல அந்த பாதுகாப்பு நமக்கு இருக்க மாட்டேன். வேத வசனமாகியது பட்டயம் இல்லையா? ஆவின் பட்டயம். எதுக்குன்னா அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்கிறது. அது ரெண்டு பக்கமும் என்ன பண்ணும்? வெட்டும். பட்டயம் என்ன பண்ணும்? வெட்டும். வேத வசனம் வெட்டும், வார்த்தை வெட்டும். நேரத்துல நம்ம வார்த்தையை கேட்க மாட்டேங்கிறோம், கேட்டு விசுவாசிக்கிறவங்களா இருக்க மாட்டேங்கிறோம். எனக்கு கண்ணால பார்த்தாதான் நான் நம்பணும். சும்மா சொன்னாங்கன்னா எனக்கு நம்பிக்கை வராது. மைண்ட் செட் அப்படிதான் போகுது. உலகத்தானோட உலகத்தானோட திங்கிங் எப்படி தெரியுமா? கண்ணால் பார்ப்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மெய். உலகத்தான் யோசிக்கிறது. ஆனா வேத ஆண்டா இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்ற காரியம் என்னன்னா, நீ கண்டு விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்களா இருக்கிறான். அல்லேலூயா. தோமா கிட்ட சொன்ன அதுதான், நீ கண்டு விசுவாசிச்ச, ஆனா காணாமல் விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்களா இருக்கிறார்கள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கல, ஆனா அவர் உண்மை என்று, அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். நீங்களும் நாங்களும் யாரு? பாக்கியவான்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வேண்டியதை கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை என்ன பண்ண அவர் தர விரும்புகிறவரா இருக்கிறார். நம்ம ஒண்ணு நினைச்சிருக்கலாம். ஹலோ, சிலது நம்ம ஒண்ணு நினைப்போம், இது நமக்கு நல்லா இருக்கும், இது எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும், என் லைஃப்ல என் லைஃப் சாய்ஸஸ் எல்லாம் நான் செம்மையா எடுப்பேன் அப்படி நம்ம நினைக்கலாம். நம்ம தீர்மானங்கள் எல்லாம் சில நேரத்துல முட்டு சந்தில போய் முட்டிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். நேரத்துல நிறைய முக்கால்வாசி நேரத்துல என்ன பண்ண போயிட்டு முட்டிக்கு தான் நிற்போம். பிளாக்கேஜ் வந்துட்டே தான் இருக்கும். அடுத்த நேரம் என்ன பண்ணணும்னு தெரியவே தெரியாது. நம்மளுடைய சுய பலத்துல காரியங்கள் செய்யணும் நம்ம நினைக்கலாம். சில நேரத்துல என்னால முடியும், எல்லா காரியமும் முடியும் சொல்லிட்டு பண்ணலாம். ஆனா ஒரு சில காரியங்கள் பண்ண முடியும். ஆனா தேவனோட பலத்தினாலதான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆண்டோட பலன் இருக்கும்போது எல்லாவற்றையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்க முடியும். தேவன் உங்களுக்கு தேவன் உங்களுக்கு நியமித்த காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னா
அவர் என்ன வைத்திருக்கிறார், அவர் என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறார் என்று நீங்கள் அறிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. புரியுதா நான் சொல்ல வருது? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவர்கிட்ட வேண்ட வேண்டும். ஆண்டவரே முழங்கால் போடணும். ஆண்டவரே நீர் எனக்கு என்ன வச்சிருக்கீங்க கர்த்தாவே, என் லைஃப் சாய்ஸஸ் எல்லாம் இப்படி இருக்குது, நான் எடுக்கிற தீர்மானம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க என்ன என் வாழ்க்கையில வச்சிருக்கிறீங்க என்று எனக்கு சொல்லுங்க. இதுக்கு யார் கேட்கணும்? நீங்க தான் கேட்கணும். ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியம், ஒரு ஆஃபீஸ்ல ஒரு கம்பெனியில ஏதாவது ஒரு காரியம் நீங்க வேலை செய்யும்போது, ஓகே இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும், இந்த காரியம் இது பண்ணணும், இந்த இது பண்ணணும், சரி ஓகே அதனால இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு, யாராவது பண்ணணும். அது ஆசீர்வாதம். ஏன்னா காண்ற கை அந்த ஒரு கருத்துல ஒரு ப்ராஜெக்ட்ல எல்லாம் இருக்கும்போது, வேலையில இருக்கும்போது அதுல ஆசீர்வாதம் கண்டிப்பா உண்டுங்க. நீங்க அந்த வேலை செய்யறதுக்கு முன்பாக முழங்கால் போட்டு ஆண்டவரே நான் இந்த காரியம் செய்ய போறேன், இந்த காரியத்தை என்ன பண்ணுங்க வாய்க்க பண்ணுங்க கேட்டு பண்ணுங்க, ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. இங்கே வேண்டி கொண்டது எதுவோ அது உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை மாத்திரம் விட்டு விடாதீங்க. அவர் விசுவாசத்தை மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, விட்டு விடவே கூடாது. நம்புங்க, கண்ணா மூடிட்டு என்ன பண்ணுங்க, நம்புங்க. இப்போ நிறைய பேர் அந்த டைவர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. கடல்ல குதிக்கிறவங்க இருக்கிறாங்க, வானத்துல இருந்து குதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் டைவர்ஸ். சரியா? அவ எந்த நம்பிக்கையில அவங்க குதிக்கிறாங்க? என்ன நம்பிக்கையில குதிக்கிறாங்க? கடல் ஆளுகிட்ட ஆக்சிஜன் டேங்க் கொடுத்து என்ன பண்ணாங்க, போறாங்க. அவங்களுக்கு ஆக்சிஜன் சில பேருக்கு, நிறைய பேருக்கு ஆக்சிஜன் கட்டா இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. கரெக்டா? வானத்திலிருந்து குதிக்கிறவங்களுக்கு பேராசூட் சர்ஜரி ஃபெயிலியர் ஆயிருக்கு. அவங்களே ரெண்டு விதமான இது கொடுப்பாங்க. ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொன்னு பிடிச்சி இருக்கிறது கொடுப்பாங்க. அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் அதில் ஃபெயிலியர் ஆகுது. ஆனால் எந்த நம்பிக்கையில் அது குதிக்கிறாங்க? ஒன்று இருக்குது, பாதுகாப்பு இருக்குது, எதுவாக இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியும். கரெக்டா இல்லையா? லைஃப்ல ஒரு பேராசூட்னு ஒன்று இருந்தால் தான், அது குதிக்கும் போது பேராசூட் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும், தப்பிக்க முடியும். பேராசூட்ல ஆமா ஹோப், நம்பிக்கை இருக்கும். அது நம்பிக்கை இல்லாம குதிக்க முடியாது. யாரும் எந்த ஒரு இது இல்லாம வெறுமையா குதிக்க மாட்டான். ஆக்சிஜன் டேங்க் இல்லாம ரொம்ப நேரம் கீழே நம்ம மூச்சு கொஞ்ச நேரம் பிடிச்சிக்க முடியும். ஆழத்துக்கு போக போக பிரஷர் அதிகமாகும். ஆழத்துக்கு போனா ஒரு சேஃப் கார்டு நமக்கு தேவை. அதே போலதான் லைஃப்ல இருக்க காரியங்களுக்கு ஓரளவுக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம சுய பலத்தை நம்பிக்கை போக முடியும். ஆனா நமக்கு நம்பிக்கையா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்பொழுதும் தேவை. ஆக்சிஜன் டேங்க் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்பொழுதும் தேவை. ஹலோ, புரியுதா நான் சொல்ல வருது? அவர் நமக்கு எப்பொழுதும் தேவை. அந்த தேவை இல்லாமல் நம்ம ரொம்ப தூரம் போக முடியாது. நம் தேவையை சந்திக்கிறவர் நம்மோடு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியும். உங்க லைஃப் எக்ஸ்ட்ராடனரியா மாறணும்னா அவர் நம்மோடு இருக்கணும். நிறைய பேர் எனக்கு ஆர்டினரி லைஃப் போதுங்க, நான் போறேன், வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரேன், வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். இது ஆர்டினரி லைஃப், சர்க்கிள் லைஃப். அதே லைஃப் வாழ்ந்துட்டு நிறைய பேர் அப்படியே வாழ்ந்துடுறாங்க. அதுவே எனக்கு போதுன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே நினைச்சிட்டு அப்படியே என்ன பண்றாங்க, விட்டுடுறாங்க. இதுதான்ப்பா என் லைஃப், இப்படியே போதும்பா அப்படின்னு என்ன பண்றாங்க, விட்டுடுறாங்க. இல்ல, உங்களை ஆர்டினரி லைஃப் வாழ்றதுக்கு அவர் இந்த உலகத்துல உருவாக்கவே இல்லை. உங்க வாழ்க்கை எக்ஸ்ட்ராடனரியா மாற வேண்டும். அனுதினம் அற்புதமும் அதிசயம் உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டும். அதுக்கு யார் இருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். ஒரு பங்கு, அவருடைய பங்கு உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம தீர்மானம் ஒண்ணுமில்லாம போகலாம். அவர் தீர்மானித்த காரியம் ஒண்ணுமில்லாமல் போகவே போகாது.
உங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவர் தீர்மானத்துக்காக உங்க வாழ்க்கை நடந்துச்சுன்னா சக்சஸ் தான் வரும். ஹல்லேலூயா. அவர் என்ன வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு முதல்ல நீங்க கேளுங்க. சத்திய ஆவியானவர் உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும்? அவர் உங்களுக்கு பலப்படுத்துகிறாரு. அது எதுக்காக பலப்படுத்துகிறாருன்னா, உங்கள் செயல்பாடுகள் ஒழுங்கா இருந்தால் அவர் உங்களை என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார். எம்பவர்மெண்ட், அதிகாரம் கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன பண்றாரு? அவர் அதிகாரம் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரம் கொடுக்கிறார். பலப்படுத்துகிறார், அதிகாரம் கொடுக்கிறார். அந்த எம்பவர்மெண்ட் தேவை. ஒரு காரியத்தை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா, மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, பிரச்சனையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, you have to be empowered. உங்க வாழ்க்கையில அந்த அதிகாரம் அவசியம். அந்த அதிகாரம் இல்லாமல் ஒரு இதை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலாக அதிபதியாய் மனுஷனை வைத்திருந்தார். உலகத்தில் இருக்க எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கு மேலாக, உலகத்தில் இருக்க எல்லா காரியங்களுக்கும், சூரியனுக்கு மேலாக, சந்திரனுக்கு மேலாக, எல்லாத்துக்கும் மேலாக மனுஷனை என்ன பண்ணார்? அதிபதியாய் வைத்திருந்தார். ஆனா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ரோல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ரோல் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுங்கதான் நம்மள என்ன பண்ணுது? நம்ம மேல அதிகாரம் வைத்திருக்கிறது. சூரியன் நம்ம மேல அதிகாரம் வைத்திருக்கு, சந்திரன் நம்ம மேல அதிகாரம் வச்சிருக்கிறது. உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் நம்மளை ஆளுகிறதா மாறி நம்ம அதை ஆளவில்லை. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் நம்ம விட்டு என்ன பண்ணிச்சு? பிடுங்கப்பட்டது. எப்போ? பாவம் வந்த போது. அப்போ நம்ம செயல்பாடுகள் என்ன பண்ணிச்சு? மாறிடுச்சு. ஆமென். அதிபதியாய் இருக்கிறவர்களை சர்வெண்டா மாத்திடுச்சு, வேலைக்காரனா மாத்திடுச்சு. புரியுதா நான் சொல்ல வருது? நம்ம அதிபதியா ஆண்டு வச்சிருக்கிறார். புரியுதா நான் சொல்ல வருது? உங்களை எல்லாரும் என்ன பண்ணாரு? அதிபதியாய் வைத்திருக்கிறார். ஆதாமு ஒரு அதிபதியாய் வைத்திருந்தார். அந்த அதிபதியை அவனுடைய எல்லா பலத்தையும் என்ன பண்ணான்? இழந்து விட்டான். அவன் அதிகாரத்தை இழந்து விட்டான். அந்த அதிகாரம் உலகத்தில் இருக்கிறவனுக்கு போயிடுச்சு. பிசாசு கிட்ட அந்த அதிகாரம் போயிடுச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது நம்மை போலவே பாடுபட்டு நமக்குள்ளாரே வாழ்ந்து சிலுவையில மரித்து அந்த அதிகாரத்தை திரும்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த அதிகாரத்தை எப்படி நம்ம பெற வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நம்ம பெற வேண்டும். புரியுதா நான் சொல்ல வருது? மத்தேயு கடைசி அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், வானத்திலும் பூமியிலும் சகலத்திலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரா இல்லையா? அதுக்கு அந்த அதிகாரத்தோட நீங்க போங்க, உலகத்துக்கு போங்க, சர்வ சிருஷ்டியும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, சீஷராக்குங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தின் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? வேலை செய்கிறோம். அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்றோம்? திரும்பி நம்ம கையில் எடுத்துக்கொண்டால் மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்போ எதுல காட்டணும்னா, உங்க செயல்பாடுல அது வெளியே தெரிய வேண்டும். நீங்க உள்ளுக்குள்ளே மறைச்சு வைக்க கூடாது. உங்களை நிறைய பேருக்கு அதிபதியா ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். எல்லாத்துக்கும் மேன்மையா வைக்க விரும்புகிறார். உங்களை வேலைக்காரனா இருக்கணும் ஆண்டு சித்தம். உங்களை கை கட்டி வேலை செய்யணும்னு யாருக்கும் அங்க சித்தம் கிடையாது. யாருக்கையும் அவங்களை அடிமையா வாழணும் ஆண்டு சித்தம் கிடையாது. உங்களை அதிபதிகளாய் வைக்க ஆண்டு சித்தமா இருக்கிறார். இல்லையா? உங்களை மேன்மைப்படுத்தி பார்க்கணும், உங்க ராஜாக்களும் ராஜாத்திகளுமாய் வைத்து பார்க்கணும் என்பது அவங்களுடைய ஆசையா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஆசை அதுதான். இப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கணும்னு விரும்புகிறார் இல்லையா? அப்போ நீங்க யாரு? ராஜாக்களும் ராஜாத்திகளுமா இருக்கிறீர்கள். பார்வையில் அப்படிதான் இருக்குது. ஆனா நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லை, நான் குப்பை, நான் மண்ணு அப்படியே நீங்க உங்களை நீங்க கீழ்படுத்தி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அப்படியே நீங்க குப்பை மண்ணாதான் இருப்பீங்க. புரியுதா நான் சொல்ல வருது? உங்க நடத்தையில, உங்கள் செயல்பாடுல அது தெரிய வேண்டும். நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில செயல்படுத்துறீங்க, நீங்க எப்படி பேசுறீங்க. ராஜா எப்படி நடப்பான், ஒரு அதிபதி எப்படி நடப்பான்,
இந்த கம்பீரம் அந்த அந்த நடையிலே அவனுக்கு என்ன பண்ண தெரிய வேணும். உங்க நடையில எது வெளியே வருது? அதிபதி வெளியே வராரா இல்ல வேலைக்காரன் வெளியே வராரா? கூனி குறுகி எனக்கு என் பிரச்சனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என் லைஃப்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாஸ்டர், உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தாதான் தெரியும். அப்படி சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு பார்த்து பிரச்சனை இல்லைன்னு எங்கேயாவது குடிச்சு பார்த்துருக்கீங்களா? அழுது பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. என் ஒய்ஃப் கூட நிறைய பிரச்சனை, நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என் ஒய்ஃப் கூட நான் சொல்ல மாட்டேன். என்ன சிரிச்சுட்டு விட்டு வரலாம். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் இருக்கிற என் கூட. நான் எவ்வளவு பாடு என் மேல வந்தாலும் சரி, எவ்வளவு பாரம் வந்தாலும் சரி, எவ்வளவு மலை போல பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமில்லாம பண்ண முடியும். அவருக்கு அவர் பண்ணுவார் எனக்கு நல்லா தெரியும். அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், வெளியே அந்த எமோஷனை வெளியே காட்ட மாட்டேன். ஏன்னா வெளியே அந்த எமோஷனை காட்டினா இன்னொருத்தன் பார்ப்பான். அவன் வெளியில பேச ஆரம்பிச்சனா, பிரச்சனையை பேச ஆரம்பிச்சா, மத்தவங்க பேச ஆரம்பிச்சனா இன்னொருத்தன் கேட்பான். உட்காந்து கேட்கக்கூடாதவன் கேட்பான். யாரு? பிசாசு தான் கேட்பான். நம்ம பேசாத வரைக்கும் அவனுக்கு தெரியாது, நம்ம சொல்லாத வரைக்கும் அவனுக்கு தெரியாது. நம்ம என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வாயில என்ன வர வேண்டும்? பாசிட்டிவா வர வேண்டும். விசுவாச அறிக்கை வர வேண்டும். பலவீனமா இருக்குதா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லா அதிசயம் எனக்கு பலன் உண்டு. நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். கடன் இருக்கா? வெளியே சொல்லாதீங்க. நல்லா எப்படி இருக்கீங்கன்னு யாரா கேட்டாங்கன்னா, எனக்கு எல்லாம் இருக்கு சிஸ்டர், எல்லாம் கடனா இருக்கு, இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எப்படி ஏமை கட்டுன்னு தெரியல, எப்படி இந்த கடன்லாம் அழிக்க போறேன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுவான் பிசாசு? அந்த சிஸ்டரு, நீங்க சிஸ்டர்னு சொன்ன சிஸ்டரை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? அப்படியே ஆமா கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, இப்படி ஆயிடுச்சு. உங்களை என்ன பண்ணுவான்? இன்னும் டவுன் பண்ணுவான். உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ட் என்ன பண்ணுவான்? கீழே இறக்கி விட்டுருவான். கொஞ்சம் இருக்கிற கான்ஃபிடென்ட் கூட என்ன பண்ணுவான்? கீழே ட்ரெயின் ஆயிடும். அப்புறம் என்ன ஆகுங்க? உங்களால எந்திரிச்சு வர முடியாது, உங்க பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம போயிடும். கடன் இருந்தா வாய் விடுங்க, பிரச்சனை இருந்தா வாய் விடுங்க. வீட்டு பிரச்சனையா வெளியே கொண்டு வராதீங்க, வெளியே மூணாவது மனுஷன் சொல்லாதீங்க. அந்த மூணாவது மனுஷன் வச்சுதான் பிசாசு கிரியை செய்வான். அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு அவங்க பிரச்சனையை சமாளிக்க முடியாது. உங்க பிரச்சனையை நீங்க அவங்க சொல்ல என்ன பண்ணுவாங்க? அவங்க புரியுதா நான் சொல்ல வருது? உங்கள் பிரச்சனையை எல்லாம், உங்க பாரங்கள் எல்லாம் அவர் மேல வைங்க. Do it in a closed door. மூடின கதவுக்குள்ளாலே வைத்து ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் போட்டு நீங்க கேளுங்க. நீங்க உங்க பிரச்சனையை அள்ளி போடுங்க. அவர் ஏத்துக்கிறேன்ற என் மேல போடுப்பா, ஏன்னும் உங்களுக்கு லெகுவா இருக்கும். உங்க பாரம் எல்லாம் என் மேல வைங்க, நீ கலங்கி தவிக்காதீங்க, நான் உன்னை ஆதரிக்கிறேன். சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இங்க நல்லா நிறைய கண்ணு 10,000 பேரா இருக்கீங்க, கண்ணு எல்லாம் தெரியுறீங்க, வாய் திறக்க மாட்டேங்குது. நீங்க எல்லாரும் அப்போ நீங்க பக்கத்து வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பிரச்சனை எல்லாம் உங்க சகோதரிகள் கூட சொல்லாதீங்க. அப்படி உங்க வைஃப் கிட்டயோ உங்க குடும்பத்துக்குள்ளாலே சொல்லணும்ன்ற க்ளோஸ் டோர்க்குள்ள தான் இருக்கணும். உங்க பிரச்சனைய வெளியில வெளியில கேட்கிறபடி சொல்லவே கூடாது. புரியுதாங்க? நான் சொல்ல வர்றது புரியுதா உங்களுக்கு? நான் வேற லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அமைதியா இருந்தா எதுவும் நான் எதுவும் லைஃப்ல நடந்து புட்டு வைக்கிறனோ? அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பண்றது நிப்பாட்டு. அப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிப்பாட்டுங்க. முதல்ல உங்கள் வாயை காவல் போடுங்க, உங்க நாவை பூட்டி வைங்க.
என்ன பேசணும் உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க வாய், அவன் பிசாசு உங்களை அந்த அவன் கண்ட்ரோல் எடுத்துப்பான். புரியுதா நான் சொல்ல வருது? உங்க கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும்னா, உங்க ரிமோட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கணும்? ஆண்டவர் இயேசு கிட்ட உங்க ரிமோட் கண்ட்ரோல் இருக்கணும். உங்களை கண்ட்ரோல் பண்றவர் யாரு? பரிசுத்த ஆவியானவரா இருக்கணும், பிசாசு கிடையாது. இப்போ நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும். முக்கியமா பெண்கள் பேசுகிறதுல ஞானமா இருக்க வேண்டும். நான் சொல்லல, நீதிமொழிகள் போய் பாருங்க. ஞான விளங்க என்ன பண்றாள்? பேசுகிறாள். குணசாலியான ஸ்திரீ அவள் என்ன பண்றாங்க? ஞான விளங்க என்ன பண்றாங்க? பேசுகிறாள். நான் சொல்லலைங்க, திருப்பி சொல்ல, நான் சொல்லல, வேதம் சொல்லுது. என்ன எப்படி இருக்குதா? நான் சொல்லல, அவதான் வாசிக்கிறாங்க. தயவுள்ள போதகம் அவள் நாவில் இருக்கிறது. உங்கள் நாவின் மேல் எது இருக்கிறது? உங்கள் நாவின் மேல் எது இருக்கிறது? அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். when to talk and when to not talk, அது யாருக்கு தெரியணும்? உங்களுக்கு தெரியணும். எப்போ திறக்கணும் வாயை, எப்போ மூடணும்னு உங்களுக்கு தெரியணும். நிறைய வைஃப்ஸ் வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க? ஓவர் டேக் பண்ணி பேசுவாங்க. அது பண்றது தப்பு. கேட்க மாட்டாங்க. காது கொடுத்து என்ன பேச வரோன்னு, ஹஸ்பண்ட் என்ன பேச வரோம், என்ன சொல்ல வரோன்னு கேட்க மாட்டாங்க. they don't listen. ஆனா அவங்க பேசணும் 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 பேசணும். அவங்க பேசுறத நாங்க கேட்கணும்னு என்ன பண்ணுவாங்க? விரும்புவாங்க. இந்த ரோல் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை நடக்குது. நிறைய ஃபேமிலியில ப்ராப்ளம் வர காரணமே இந்த ரோல் ரிவர்சல் நடந்துட்டே இருக்குது. ஹஸ்பண்ட் இருக்க வேண்டிய இல்லாதனால வைஃப் அவங்க என்ன பண்றாங்க? டேக் ஓவர் பண்ற போது அங்க பிரச்சனை வருது, அங்க ஸ்டெபிலிட்டி போகுது. வைஃப் பேசுறது ஹஸ்பண்ட் அமைதியா இருக்கிறதுனால ப்ராப்ளம் வருது. புரியுதா நான் சொல்ல வருது? அதனால வேத சபைகளில் புது இடத்துல என்ன பேச பெண்கள் பேசக்கூடாதுன்னு இருக்குது. சபைகளிலே பேசக்கூடாதுன்னு இருக்குது. மெசேஜ் கொடுக்க கூடாதுன்னு இல்லை, வேத காரியங்களை விலைக்கு சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சபைகளிலே இந்த மாதிரி பேச கூடாது. எடுத்துக்கொள்ளணும்ன்றது ஒரு ஒழுக்கத்தை என்ன பண்றாங்க? அங்க கொண்டு வர பொது சபையில இங்க பொது புத்தகத்துல வாசிக்கும் போது தெரியும், ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வர பெண்களுக்கு மாத்திரம் எக்ஸ்பெஷல் கொண்டு வர. ஏன்னா அது சில நேரத்துல ப்ராப்ளம் கொண்டு வரும். வாய் திறந்தா மூடாது, வாய் திறந்தா சில நேரத்துல மூடாது. சில பேருக்கு பிரச்சனை வந்து கொண்டு வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா புரிந்து கொள்ளுதல் இருக்காது. நிறைய பேருக்கு புரிந்து கொள்ளுதல் இருக்கா? அதே மாதிரி வீக்னஸ் ஆம்பளைங்களுக்கு இருக்குது. புரிந்து கொள்ளுதல் இல்லை, சிச்சுவேஷனை புரிஞ்சு கொள்ளுது கிடையாது. அமைதிப்படுத்த உங்களோட சைட்ல இருக்கிறவங்கள அமைதிப்படுத்த உங்களால முடியல. உங்க சரௌண்டிங் எப்படி நடக்குது, எந்த சூழ்நிலை போயிட்டு இருக்கு உங்களுக்கு புரியல. அதனால நீங்க லீடரா இல்ல. ஒரு ஆண் தலைவனா இல்லாத காரணம் எதுனா புரிதல் இல்லாதனால, தன் சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ள முடியாதனால, தன் சூழ்நிலையை தனக்கு பதில் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியாதனாலதான் அவனால என்ன பண்ண முடியல? லீட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க நல்ல மைண்ட் செட் உள்ளவராக இருக்காங்க. நம்ம ஆண்களோட பெண்களுக்கு புத்தி அதிகம், ஷார்ப்பா இருக்கும், கூர்மையா இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க? அந்த கிராஸ் அவங்க பிடிச்சிக்கிறாங்க. நீங்க பிடிக்கிற வேண்டியதை அவங்க என்ன பண்றாங்க? பிடிக்கிறதுனால அங்க என்ன பண்ணுது? அங்க மாறி போகுது. நிறைய குடும்பங்கள்ல அவங்க தான் என்ன பண்றாங்க? லீடரா இருக்கிறாங்க. ப்ராப்ளம் என்ன? அந்த கண்ட்ரோல் உங்க கை விட்டு போகுது. ஆனா நான் என் ஃபேமிலி தான் நினைக்கிறேன். நான் ஆரம்பிச்சிட்டேன் உடனே அப்படின்னு பாசமா சொல்றேன். அவங்க ஆரம்பிச்சிட்டாரு, நான் உண்மையாக சொல்லுவேன். எனக்கு ஃபேமிலி தான் சொல்லுவேன். இப்போ நான் ஒரு வாரம் நான் போனேன், ஹைதராபாத் லாஸ்ட் மந்த் போனேன். அது ஒரு வாரம் போயிட்டு வரும்போது வீடு அலங்கோலமாக இருக்குது. ஏன்னா காரணம் நான் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? ஒழுங்கா என்னென்ன வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சு நீட்டாக வைப்பேன்.
துணி அங்கங்க கிடக்கும், எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா நான் அங்கே இல்லை. அவங்களுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணுறோம், அயன் பண்ணி போடுறோம், அயன் பண்ணுறவன் நானே இல்லை. புரியுதா நான் சொல்லுவது? ஒரு வீடு ஒழுங்கீனமா இருக்குதுன்னா அந்த வீட்டு அது யார் சொல்லுவாங்க? மனைவி தான் ஒழுங்கா வைக்கிறோம், கரெக்டா? ஆனா இப்போ அவங்க மாறி சில இடத்துல மாறி இருக்குது, ஆர்டர் எங்க உள்ளது மாறி இருக்குது. இப்ப நடத்துக்கிறவர் வீட்டுல ஒழுங்கா இல்லைன்னா, புரியுதா சொல்லுவது? ஒருத்தர் நடத்தினவர் வீட்டுல ஒழுங்கா இல்லைன்னா வீடு அலங்கோலமாய் மாறும். புரியுதா நான் சொல்லுறது? அப்போ புரிந்து கொள்ளுதல், புரிதல், சூழ்நிலை புரிந்து கொள்ளுதல் அவசியமா இருக்குது. ஆண்கள் நீங்க இதுக்கப்புறம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டும். உங்களுடைய இடத்தை விட்டு கொடுக்காதீங்க. நீங்க அதுக்கு ஒழுங்கா இருக்கணும். முதல்ல ஒரு கணவர் ஒழுங்கா இருந்து அங்க ஸ்ட்ராங்கா நீங்க பிடிச்சிட்டீங்க, ஸ்டேபிளா உங்க குடும்பத்தை நீங்க நடத்தணும் அப்படி ஒரு இதுல இருந்தா உங்க பின்னாடி உங்க ஃபேமிலி, உங்க வைஃபா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க ஒழுங்கா இல்லைன்னா உங்களை தாண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? போவாங்க. அப்போ வீடு ஒழுங்கினமா மாறும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஞானத்தையோ உணர்வையோ அருளும் ஆவியோ ஆலோசனையோ பலனையும் அருளும் ஆவியையோ அறிவையோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையோ அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஹalleluya. யார் மேல் தங்கி இருப்பார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிற காரியம். நான் போறேன், ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து உங்க மேல என்ன பண்ண தங்கி இருக்க அவர் வருகிறார். யார்? பரிசுத்தாவியானவர் அங்கே வருகிறார் என்று இங்கே சொல்லுகிறார். அப்போ இங்க நிறைய காரியங்கள் இதே இணையாக 1 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சாலமோனை குறித்து பேசுகிறார். சாலமோனை குறித்து இங்கே பேசுகிற வாசி. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் வார்த்தைகளின்படி செய்து உணர்வு உள்ள இதயத்தை உனக்கு தந்தேன். இல்லை, உனக்கு பின் ஆண்டவர் சொல்லுகிறாரு சாலமோனை பார்த்து, நான் உனக்கு உணர்வுள்ள இருதயத்தை நான் என்ன பண்ணேன்? தந்தேன். உணர்வுள்ள ஆவி, உணர்வுள்ள இருதயத்தை நான் என்ன பண்ணேன்? தந்தேன். அது எதற்காக? உனக்கு முன்னாடி யாரும் இருந்தது கிடையாது, உனக்கு இருந்தது கிடையாது, உனக்கு பின்னாடி சமமாக இருந்ததும் கிடையாது. அந்த மாதிரி உன்னை வச்சிருக்கேன்ற சாலமோனை. ஏன்னா அந்த அளவுக்கு தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொண்டவர்களை இப்படிதான் செய்கிறார், இந்த மாதிரி இடத்துல தான் வைக்கிறார். உங்களுக்கு சமமா யாரும் நிக்க முடியாது. சாலமோன் ராஜாவுக்கு பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு பண்ணுவார். சாலமோன் ராஜாவுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தாருன்னா உங்களுக்கு அதே அதிகாரத்தை கொடுப்பார். அதே தேவனை தானே நீங்க தொழுது கொள்கிறீர்கள். உண்மைதானே? அந்த நேரத்துல அந்த ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும். உலக ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும். ஏன் சமமா ஏன் வந்துட்டான் அந்த ஸ்டேட்டஸ்? அம்மா நீங்க உங்க ஸ்டேட்டஸ் கொடுத்து நீங்க இருக்கிறது அவ்வளவா? ஆண்டவர் கொடுத்த ஸ்டேட்டஸ் இது. சாலமோன் ராஜாக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்டேட்டஸ் இது. நான் ஒண்ணு அந்த லெவல்ல நான் என்ன பண்ண வச்சேன்றாரு. உனக்கு சமமா முந்தியும் இருந்தது கிடையாது, உனக்கு சமமா உனக்கு அப்புறமும் கிடையாது. உன்ன மாதிரி இதுக்கப்புறம் அவனும் வர முடியாது. அதே தேவதை நமக்கு கூறுறோம், அதே தேவதை ஃபாலோ பண்றோம். அதை புரிந்து கொள்ளுதல் இல்லை. ஏன்னா சாலமோன் அந்த லீடரா இருந்தான், ராஜாவா இருந்ததுனால அவன் தேவ ஞானத்தை கேட்டான். ஏமா புரியுதா நான் சொல்லுவது? தேவ ஞானத்தை கேட்டான். எதுக்காக? இந்த ஜனங்களை ஒழுங்கா நடத்தி செல்லும்படியாக ஞானத்தை கேட்டாரு. அப்போ நீங்க கணவராரே நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும், இந்த குடும்பத்தை நடத்தி செல்வது கேட்ட ஞானத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கணும்.
உங்க குடும்பத்தை உங்க கரெக்டான தேவ பயத்தோடு நடத்துறதுக்கு எனக்கு என்ன ஏற்ற படத்தை நீங்க தாங்கன்னு என்ன பண்ணணும், நீங்க கேட்கணும். உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். இப்ப என்ன ரிவர்ஸ் தான் ஆகுது. மனைவிக்கு தான் என்ன பண்றாங்க, கணவனுக்காக அதிகமா என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. கணவன் வந்து ஜெபம் பண்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. காரணம் என்ன, அந்த அதிகாரம் என்ன, அந்த அதிகாரம் என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வேத வசனம் புரியல அவங்களுக்கு. 100ல 1 தான் ஒழுங்கா அவங்க காரியங்களை என்ன பண்றாங்க, செய்யறாங்க. ஆதிக்கம் செலுத்த சொல்லவில்லை. உங்கள் அதிகாரத்தை, உங்கள் அதிகாரம் என்ன, உங்களுடைய ரோல் என்ன என்பதை தான் என்ன பண்றீங்க சொல்லுறேன். தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கடமைகள் என்ன, அதை தான் நான் சொல்றேன். ஆதிக்கத்தை குறித்து நான் பேசவில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல 20ல இருந்து 25 வரைக்கும் வாசிக்கல. நான் சும்மா வாசிக்கிறேன், யாரும் இல்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பரிசுத்தாலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியத்தின் நீ அறியாதனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய் உண்டாயிராது என்பதையும். ஹலோ, சத்தியத்தினால் எது உண்டாயிருக்காது, ஒரு பொய் உண்டாயிருக்கிறதையும் நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். கிறிஸ்து அல்ல என்று, இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் மறுதலிக்கிறவனே அந்திகிறிஸ்து. அப்பா, குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவை உண்டானவனாய் இருக்கிறார். ஆகையால் எது முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களே நிலைத்திருக்க கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எங்க கேட்டீங்க, நீங்க வசனத்துல நீங்க ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் அது என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரியும். வார்த்தைகள் நீங்க கேட்கறது மாத்திரம் கேட்கணும்படியா நீங்க செஞ்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள நிலைத்திருக்கும். அதன்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது கேட்ட காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். திருப்பி அந்த வசனத்தை வாசிப்போம். ஆதிமுதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. உங்களுக்கு நிலைத்திருக்க கடவுது. ஆதிமுதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தோட வாக்குத்தத்தம், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறதை நான் உங்களுக்கு செய்வேன். அது உங்களுக்கு செய்யப்படும். இங்கே அதுதான் சொல்ல வருது. நிலைத்திருக்க வேண்டும். தேவ சத்தியத்துல நீங்க என்ன பண்ணணும், நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்தில்லாமல் போனீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு நடக்காது. நிலைத்திருங்கள். வாசிங்க. நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பது நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது எதுக்கு? நீங்க நிலைத்திருந்தா நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கும். அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை தருவேன். எதுக்காக, எப்போ தருவேன், யாருக்கு தருவாரு? அவர்ல நீங்க நிலைத்திருக்கும் போது, அந்த வார்த்தையில நீங்க நிலைத்திருக்கும் போது. abide in him. அந்த வார்த்தையில நிலைத்திருக்கும் போது மாத்திரம் தான் நித்திய ஜீவன் நீங்க பெற்றுக் கொள்வீர்கள். அவர் கொடுத்த நித்திய ஜீவன் அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடைக்கிறது. அவர் தெரிந்து கொண்டவருக்கு மாத்திரம் தான் கிடைக்கிறது. அவர் கூறியவர்களுக்கு மாத்திரம் தான் கிடைக்கிறது. 1 கொரிந்தியர் 15:57 சொல்ற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஜெயம் எப்போ வருது, வெற்றி எப்போ வருது? அவராலே வருகிறது. ஒரு காரியம் நம்ம என்ன, நீங்க வயலில் ஜெயம் பண்ணா, ஒரு காரியத்தில் நீங்க ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னா யாரால வர வேண்டும்? கர்த்தரால் வர வேண்டும். சொல்கிற வார்த்தை தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு மாத்திரம் எல்லா துதிகளும் சேர வேண்டும், மனுஷனுக்கு இல்ல. மனுஷன மேன்மை வீணு, மனுஷன காரியம் எல்லாம் வீணு. அவங்க வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னா அவர்கிட்ட கேளுங்க.
அவர்கிட்ட தான் வரணும். ஆசீர்வாதம் வேணுமா? அவர்கிட்ட இருந்து வர ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனை கூட்டா. மேன்மையான காரியத்தை நாடி இருங்கள். ஆசீர்வாதமான காரியத்தை நாடி இருங்கள். உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும் என்பது விரும்புகிறீர்களா? அவரை நாடி இருங்கள். அவர்களை நிலைத்திருங்கள். கடைசியாக ரோமர் 8:37 வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி முடிப்போம். ரோமர் 8:37. பிரைஸ் தி லார்ட். ரோமர் இவர் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் செயல்படுகிறாய் இருக்கிறோம். ஹalleluya. எல்லாவற்றிலேயும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே. எல்லாவற்றிலேயும் முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறோமே. திருப்பி வாசிப்போம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் செயல்படுகிறவராய் இருக்கிறோம். நம்ம யார் அன்பு வச்சிருக்கிறாருமா? உங்க மேல யார் அன்பு வச்சிருக்கிறா? கரெக்டா? உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆக வேண்டும் என்று சொன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னா, உங்களுக்கு நிறைய பேர் என் லைஃப் பார்ட்னர் தான் வாங்க. சில பேர் லைஃப் பார்ட்னர் தான். சில பேர் என்னோட லவர் தான், என்னோட பெஸ்டி தான் அப்படிவாங்க. இப்ப இருக்க ட்ரெண்ட் என்னது? பெஸ்டி இல்ல என்னோட ஃப்ரெண்டு தான். ஒவ்வொருத்தர் அப்படி சொல்றாங்க. எனக்கு பக்கபலமா அவர் தான் இருக்கிறாரு, அவங்க தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு பக்கபலமா இருக்கிற ஒரே ஒருத்தர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் மாத்திரம் தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அவராலே நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். உங்க லைஃப்ல சக்சஸ், உண்மையான சக்சஸ் வர வேண்டும் என்று சொன்னால் அவரால் தான். குட் சக்சஸ், நல்ல சக்சஸ் வர வேண்டும் என்று சொன்னா அவர்கிட்ட தான் வருகிறது. கர்த்தராலே மாத்திரம் உங்க வாழ்க்கையில அது நடக்கிறது. அதை நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், அது நான் பொய் கிடையாது. உண்மையான சக்சஸ் அவர்கிட்ட தான். அதை மைண்ட்ல வைத்துக் கொள்ளுங்க. உங்க லைஃப் உண்மையான சக்சஸா மாறுவது என்னோட ஜெபமா இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். இது திருவிருத்துக்காக ஆயத்தமாகுங்கள். தண்ணீராலும் மூழ்கி நாட்கள் பெற்ற ஒவ்வொருத்தரும் பங்கு பெற வேண்டும். தகுதி இருக்கு என்று விருப்பப்பட்டு இருக்கிறவர்கள் எடுக்க, உணர்ந்து இருக்கிறவர்களாகவும் இருக்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய பேர் காணும், பரவாயில்லை. ஆனாலும் நம்ம பங்கு பெற வேண்டும். ஆண்டவர் பந்தியில பங்கு பெறுவது நல்லது. அதனால் ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடம் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக சுத்தப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தவடைய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்றார். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தை பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை கர்த்தருக்கு குறித்து குற்றமுள்ளவனாய்